அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்த திட்டத்தில் எல்லா மாநிலங்களுமே இணைய வேண்டும் என்று நாம் சொன்னோம். ஏன் இணைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒருங்கிணைந்த எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான். சிவதாசன் தான் இல்லையா, அவர் தான் அரசு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் அரசு. புரியுது. அப்போது அரசாங்கம் அண்டர்டேக்கிங் கொடுக்குது. நீங்கள் இந்த ஃபண்ட் எனக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிடுங்க, நாங்கள் வர கல்வியாண்டு முதல்ல இருந்தே நாங்கள் இதை கொடுத்துருவோம். ஆனால் இன்று வரை அவர்கள் அதை செய்யலாம். சரி சார், செய்யலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்ததாக ஏன் செய்யலைங்கிறத கலந்து ஆலோசனை அரசுகள் பேசலாம். பணத்தை நிறுத்தி வைக்கிறது சரியா? அதுதான் சரி. சரியா? ஆமாம் சார். அதனால இங்கே வந்து மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, கட்டடம் விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு நாசூக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கடந்து போகிற மாதிரி இருக்குது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளில் ஜாயின் பண்ணியிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கரெக்டா சார்? நீங்கள் உங்களுக்கு புரியல சார். கடந்த ஆண்டு அது அரசுகிட்ட எப்படி சார் கன்வர்சேஷன் பண்ணிருப்பாங்க சார்? நீங்க எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணலன்னு சொல்றீங்க? பண்ணிட்டாங்களா? பண்ணலையா? இல்ல நீங்க எப்படி பண்ணன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி பண்ணதா சொல்றீங்க? பண்ணாலும் பண்ணாட்டி நீங்க கொடுக்கணும் சார். அது நீங்க பேசுறது வந்து பிடிவாதம். எப்படி சார் இது பிடிவாதம் சொல்றீங்க? நம்மளுடைய மாநில மாணவர்களுடைய நலன் உங்களுக்கு அக்கறையா இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கம்ப்ளீட்டா நார்த் சென்னையில இருந்து வரவே முடியாது சார். உள்ள வர முடியாது. உள்ள ஓமந்தூருக்கு எப்படி வருவாங்க? ஏர்போர்ட்டுக்கு எப்படி போவாங்க? என்ன நோக்கம் நீங்க நினைக்கிறீங்க? எதுக்காக சென்னையில் நடத்தணும்னு அரசு ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. ஒரு தனிநபருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது. என்ன தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. தற்குறி நீங்க சொல்லுங்க, அது ஒரு நாகரிகமான வார்த்தை நினைக்கிறீங்களா? அவங்களும் அதே மாதிரி தற்குறி அண்ணாமலை, தற்குறி மோடி அப்படின்னு பேசுறா நல்லா இருக்குமா? அநாகரிகம் தான் நினைக்கிறேன். நான் அநாகரிகம் நினைக்கிறேன். நான் ஏன் சொல்லுங்க, எனக்கு தெரியல சார். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அது எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்க அதை வந்து தரக்குறைவான வார்த்தை இல்ல, கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும் சார். அதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அவலமான சொற்கள் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தனி மனித மாண்பு எனக்கு உண்டு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆமா நீங்க ஆனா இப்ப நீங்க யூஸ் பண்ணி கேக்குறீங்க சார் தற்கூரி. வேற அந்த மாதிரியான மோசமான சூழலுக்கு தள்ளிட்டீங்க சார் ஊடகவியலாளர்களை. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சொல்றாங்க, அவங்க சொன்ன தலைவர்களை ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை அவங்க சொல்லவே இல்லை. யார சொன்னாங்க? நான் பேசினேன். அவங்க யார சொன்னாங்க? அவங்க பொதுவா சொன்னாங்க. நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமியோட டெட் பாடின்னு பேசினார்ல. எத்தனை பேர் அதிமுக காரங்க உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்தை கொடுத்தாங்க. அப்ப நான் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு நாராயணபுரத்துல என்ன சொல்ல வராருன்னா, அவங்களெல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க, அவங்க திட்டல என்னையும் திட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லவே இல்லை. அதான் சார் உங்க பொருளா இருக்கு. சொல்லிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு கோவம் வரல? ஏன்னா உங்களுக்கு வந்து இல்ல சார், ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு. நான் பார்த்து சொன்னா அது நல்லா இருக்கு. அந்த கன்வர்சேஷன் நல்லா இருக்கு. எனக்கு உரிமை இருக்கு. ஐ நோ இட். அது நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இல்ல தனிநபர் தாக்குதல் என்பது நாங்க யாருமே யார் மேலேயும் ஈடுபட்டு அதெல்லாம் தனிநபர் தாக்குதல் தான். ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, நீங்க ஆதாரம் இருக்கு இல்லன்னா ஆதாரம் கொடுக்கணும். ஒருத்தரை பாட்டு ஆதிக்க சாதி வரி பிடித்தது சரியான வார்த்தைதாங்க. அவருடையது அவருடைய கருத்தை சொல்ல. உங்களை அதிமுக ஆதரவாளர்னு சொல்ல, ஆனா நீங்க பிஜேபி எதிர்ப்பாளர்னு சொல்றேன். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கேள்விகள் அப்படிதான் இருக்குது. ஒரு மீடியா ஷுட் பி தி அப்போசிஷன். என்னுடைய கருத்துல மீடியா ஷுட் பி தி அப்போசிஷன். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கிடையாது சார். Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு நாராயண திருப்பதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. உங்களுடைய மாநில தலைவர் லண்டன் போயிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடு மாநில தலைவராக யாராவது பொறுப்பாக நியமிக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அங்கிருந்தபடியே மாநிலத்தினுடைய வேலைகளை கவனிக்கிறாரா? என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போ பாஜகவில்? பாரதிய ஜனதா கட்சியில் பல நிர்வாகிகள் மிக்க பொறுப்போடு துடிப்போடு செயலாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய நிர்வாகிகள் குழு இங்கே இருக்கிறது. அதனால் முழுக்க எங்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு எங்கள் தலைமையின்படி நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம்.
அதே மாதிரி அமைப்பு ரீதியாக செயல்படுவதற்கு எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், அமைப்பு பொதுச் செயலாளர். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சி. அதனால் ஒரு 2-3 மாதங்களில் எதுவுமே நடந்து விடாது. தவிர இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த மிக நீண்ட தூரம் சென்று விட்டார் என்பதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. ஏதாவது அவசர தேவைகளாக இருந்தாலோ அல்லது முக்கிய நிகழ்வுகளாக இருந்தாலும் அடிக்கடி எங்களுடைய தொடர்பில் அவர் இருப்பார். ஸோ அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காருன்றீங்க பார்ட்டி உறுதியாக. என்ன சார் இப்போது கூட்டணியே வந்து திமுக கூட வச்சுருவீங்க போல் இருக்கே, செயல்பாடுகள்லாம் பார்த்தா ரொம்ப நெருக்கமாக அணுக்கமாக போயிட்டுருக்கிற மாதிரி தோணுது. உங்களுடைய பார்வை என்ன அதில்? நீங்கள் கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் தெரியும். ஏன்னா இப்போ ராஜ்நாத் சிங் ஐயாவும் வந்துட்டு போனாங்க, முத்தமிழ் முருகன் மாநாடு நீங்கள் வெயில் யாத்திரை நடத்துனீங்க, இன்றைக்கி திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க போல் இருக்கேன். இல்லைங்க, முருகர் மாநாடு போடக்கூடாதா? நீங்கள் சொல்லி தான் போட்டிருக்காங்க போல் இருக்குன்னு தான் இப்போ சந்தேகம் வருது. நிறைய இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. யாரோ ஏதோ பேசுவாங்க, யாரோ உளறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தது கட்சி சார்பாக இல்லை, ராஜ்நாத் சிங் வந்தது அரசு விஷயமாக வந்திருக்கிறார். அதே போன்று அரசியல் நாகரிகம் என்பது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்துத்தான் வந்திருக்கிறது. திருமதி ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட நம்முடைய பிரதமர் வந்தார். அதே மாதிரி திரு கருணாநிதி அவர்கள். இது மாதிரி நம்ம வந்து இதை நம்ம வந்து அப்படித்தான் பார்க்க வேண்டும். அரசியலே இல்லை, அரசு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறீங்க நீங்கள். இல்லை, இதில் அரசியல் என்ன இருக்குது? அரசியல் என்பது என்னங்க, வெறும் சண்டை போடுறதா? இல்லையே. அரசியல் என்பது அனைத்து அரசியல் கட்சியினும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும், எல்லோரும் இணைந்து செயல்படுவது தான். அந்த இணைந்து செயல்படுவதில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களைத்தான் நாம் சொல்கிறோம். அதுதான் ஜனநாயகம். அதான் இணைந்து செயல்படுவோம்னா திமுக பாஜக இணைந்து செயல்படுவாங்களா எதிர்காலத்தில்? அரசியல் கேள்வி அதான் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. சித்தாந்த ரீதியில் திமுக என்பது எங்களுக்கு எதிரான கட்சி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு முறை வந்தாங்க, அதனால் பேசினாங்கன்றது, அதனால் வந்து 2 பேரும் கூட்டணி வச்சுப்பீங்களான்னு கேட்குறதெல்லாம் பொழுது போகாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு. நமக்கு நிறைய வேலை இருக்குது. நெருக்கமாக கூட இல்லை நீங்கள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் இல்லை, இதில் நெருக்கமாக இருந்தால் என்ன, இல்லை நாங்கள் பார்த்தா ஹலோ சொல்ல போகிறோம், இஷ்யூ பேஸ்டாக எதிர்ப்பு தெரிவிக்க போகிறோம். இது நம்முடைய அரசியல், அதுதான் நடக்கும். இப்போ நீங்கள் திமுகவோட ஒரு மாநில அரசை வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறீங்க, கொள்கை ரீதியாக சில விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் சமீபத்தில் நடந்த நிகழ்வை பார்க்க முடிந்தது. நடுவண் அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒருங்கிணைந்த கல்வி பணிகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் ஒரு 550 கோடிக்கும் அதிகமான நிதியை ஒதுக்காமல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க நடுவண் அரசு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதது, பிஎம்ஸ்டி பள்ளிகளை வந்து ஓகே சொல்லாததெல்லாம் ரீசன்ஸ்னு சொல்லி செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கிடையான சில விஷயங்கள். இதில் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக நடக்கக்கூடியவை தான். இதில் அரசியல் ரீதியாக நாம் பேச துவங்கினால் இதற்கு ஒரு முடிவே இருக்காது. இது இன்று நேற்று நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாகவே இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி 2020 இந்த சமகர சிக்ஷா அபியான் என்கிற சர்வ சிக்ஷா அபியான் சமகர சிக்ஷா அதெல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டம். நீங்கள் இதை இந்தியா முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இதில் இணைந்திருக்கின்றன. சரி, ஆயிரக்கணக்கான பள்ளிகள். ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய கேந்திர வித்யாலயாவும் மத்திய அரசாங்கத்தினுடைய மற்ற பள்ளிகளும் நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்கும். அதில் தமிழ்நாடும் உண்டு. தமிழ்நாட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 50லேருந்து 60 ஸ்கூல் கேந்திர வித்யாலயா, இங்கே நவோதயா கிடையாது. அதனால் இது மட்டும்தான் இதில் இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது வேறு சில எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் கூட அங்கே இருக்கக்கூடிய மாநில பள்ளிகள் இதில் இணைந்திருக்கின்றன. காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை அடையாளம் கண்டு எது மிக மோசமாக இருக்கிறது, அதாவது கட்டட ரீதியாக அது பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த சமகர சிக்ஷா வசதி, நிறைய விஷயம், விளையாட்டு மைதானம், அதே மாதிரி பிரைமரியிலேருந்து நடுநிலை பள்ளியோடு முடிகிற பள்ளிகளை வந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் கொண்டு போவது, அதற்கு உண்டான திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய பள்ளிகள், அதற்கு உண்டான செலவு, இப்படி
இதை பிரித்து அந்த பள்ளிகள் இதில் வந்துடும். இதுதான் சமகர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டம். அபியான்னா திட்டம். அப்போது இது வந்து ஹோலிஸ்டிக், ஒரு புனிதமான ஒரு விஷயத்தோடு அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த திட்டத்தில் எல்லா மாநிலங்களுமே இணைய வேண்டும் என்று நாம் சொன்னோம். ஏன் இணைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒருங்கிணைந்த எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது தான். இதில் கடந்த ஆண்டு வரை நம்முடைய தமிழக அரசு தொடர்ந்து இந்த சமகர சிக்ஷா மூலம் பலனடைந்தே வந்தது. அப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு ஒரு இதுதான் இந்த திட்டத்தில் வந்தபோது, கடந்த வருடம் என்ன தமிழக அரசு சொல்லியது என்றால், நாங்கள் அடுத்த வருடம் முதல் கல்வியாண்டு முதல் அடுத்த கல்வியாண்டு துவக்கத்திலேயே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் கையெழுத்திட்டு விடுகிறோம். 24-25 ஓகே. கடந்த ஆண்டினுடைய 2 காலாண்டுகளுடைய பணம் வந்து ரிலீஸ் ஆகலை, கொடுக்கல. அப்போ தான் சொன்னாங்க, நாங்கள் அண்டர்டேக் பண்ணுறோம், இதை செய்கிறோம். ஆனால் இதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை, தவறு இல்லை, ஏன்னா ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு. அந்த குழுவுடைய பரிந்துரைகளை அடுத்து நாங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இந்த திட்டத்தில் இணைகிறோம். நீங்கள் இந்த ஃபண்டை இப்போ எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள், சிவதாஸ் மீனா தான் இல்லையா, அவர் தான் அரசு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் அரசு, புரியுது. அப்போது அரசாங்கம் அண்டர்டேக்கிங் கொடுக்குது, நீங்கள் இந்த ஃபண்டை எனக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிடுங்க, நாங்கள் வர கல்வியாண்டு முதல்ல இருந்தே நாங்கள் இதை கொடுத்துருவோம். ஆனால் இன்று வரை அவர்கள் அதை செய்யவில்லை. சொல்லுங்கள், எப்படி இப்போ இதை ஹேண்டில் பண்ணணும்? சரி சார், செய்யலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்ததாக ஏன் செய்யலைங்கிறத கலந்து ஆலோசனை அரசுகள் பேசலாம். உங்களுக்கு பணத்தை நிறுத்தி வைக்கிறது சரியா? அதுதாங்க சரி. சரியா? ஆமாம் சார். அதனால இங்கே வந்து மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, பேர் என்னது, கட்டடம் விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் சரியாக கவனிக்கல. நான் என்ன சொன்னேன், இதில் இணைந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காதே. நீங்கள் சொல்கிறது சரிதான், இவ்வளோ பாதிக்கப்படுறதுல காரணம் யார்? இணைகிறோம் என்று சொல்லிவிட்டு இணையாது. ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில் ஒரு நிதி ஒதுக்கப்படுகிறது, பட்ஜெட். அதை வேறு எதுக்கு செலவு பண்ண முடியாது. நல்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 69,000 கோடி அப்படின்னா அந்த 69,000 கோடி ஒதுக்கி வச்சுருவாங்க. வேறு எந்த ஒரு திட்டத்துக்காக அதை செலவு பண்ண முடியாது. இட்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ், குறிப்பிட்ட ஒரு திட்டத்திற்காக. அப்போ இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து வேறு எடுக்க முடியாது, வேறு யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. நீங்கள் எதற்காக இந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறீர்கள், ஆனால் அதை செய்யவில்லை. நீங்கள் சொன்னது சரி, இவ்வளோ கட்டணும், டாய்லெட்ஸ் இல்லை, இன்னும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க எங்களுக்கு இவ்வளோ டீச்சர்ஸுக்கு வந்து சம்பளம் போட முடியலன்னு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் இணைவதாக ஒப்பந்தம் போடுவதாக சொல்லியிருக்கிறீர்கள், செய்யலை. ஏன்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதான் சார், அதில் இணைஞ்சா நான் காசு கொடுப்பேன் அப்படிங்கிறது எப்படி சார் சரி? என்ன புரியாது பேசுகிறீங்க? ஏன் சார் இப்போ போன இவ்வளோ நேரம் நான் வந்து ஏன் நீங்கள் இணையிறேன்னு வாக்குறுதி கொடுத்தனால கொடுத்தாங்க. இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ அழகாக தமிழில் சொல்ல சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு நாசூக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கடந்து போகிற மாதிரி இருக்குது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளில் ஜாயின் பண்ணியிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கரெக்டா சார்? நீங்கள் உங்களுக்கு புரியல சார். கடந்த ஆண்டு ஒரு 500 கோடின்னு வச்சுங்க. சரி, இந்த 500 கோடி வரல. ஏன் வரல அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். என்றைக்குமே எல்லா திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க. எல்லா திட்டத்துலையுமே நீங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு வச்சிங்களேன், இந்த குவார்ட்டர் ஒரு 200 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 200 கோடி அடுத்த குவார்ட்டரில் காலாண்டு வரும்பொழுது அந்த 200 கோடிக்கு உண்டான கணக்கை கொடுத்தாதான் அடுத்த பணம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க முடியாது. அது நிர்வாக ரீதியான பிரச்சனை. இதுவும் நிர்வாக ரீதியான பிரச்சனை தான். கல்வி மாணவர்கள் கல்வி நிர்வாக ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு புரியல. நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க சார் என்னென்னு. இப்போ நீங்கள் மாநில அரசுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, கரெக்டாக? ஆமாம், ஒரு ஆர்குமெண்ட் வச்சு நீங்கள் இப்போ பேசுறது அப்படி தான் வருது. நீங்கள் எழுதி கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, சார் எனக்கு நீங்கள் இதை கொடுத்துருங்க, நான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உங்கள்கிட்ட கையெழுத்து போட்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போடுறேன், நான் ஒரு குழுலாம் அமைச்சிட்டோம், அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் நான் வந்து 1ஆம் தேதி ஏப்ரலில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்கள் இப்போ இந்த 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 வருடத்திற்கான அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஐயோ ஆமாம் எங்கள் கல்வியெல்லாம் பாதிக்கப்படுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுடைய வேலை என்ன அடுத்து?
ஏப்ரல் 1 நல்லா கொடுக்க முடியல சார். ஐ நீட் சம் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். சொல்லணும். அது யார்கிட்ட சொல்லணும்? அது அரசுகிட்ட எப்படி சார் கன்வர்சேஷன் பண்ணிருப்பாங்க சார். நீங்க எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணலன்னு சொல்றீங்க? பண்ணிட்டாங்களா பண்ணலையா? இல்ல நீங்க எப்படி பண்ணலன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி பண்ணதா சொல்றீங்க? பண்ணாலும் பண்ணாட்டி நீங்க கொடுக்கணும் சார். அது நீங்க பேசுறது வந்து பிடிவாதம். எப்படி சார் இது பிடிவாதம் சொல்றீங்க? நம்முடைய மாநில மாணவர்களுடைய நலன் உங்களுக்கு அக்கறையா இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்க அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இங்க அரசியல் பேசுவதை விட இங்கு அரசு என்ன செய்கிறதுன்றதை பார்க்கணும். யார் அரசியல் பண்றாங்க? இது தேவையில்லாத அரசியல் தான். இது ஏன் இன்னும் செய்யலை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இதை செஞ்சோம், மத்திய அரசு இதை வந்து செய்யலைன்னு சொல்லிட்டோம். நீங்கள் தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்க. அப்போ நீங்கள் செய்யலையே. அதாவது சார் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பல விவகாரங்களை உட்புகுத்துற மாதிரி, மும்மொழி கொள்கையை கொண்டு வரா மாதிரி, இந்தி திணிப்பை கொண்டு வரா மாதிரி பண்ணுவீங்களா? அதை அவங்க கையெழுத்து போட்டு நீங்கள் சொல்லணும்னு கேட்குறாங்க திமுக. வந்து புரியல. நீங்கள் திமுகலாம் விட்டுருங்க. நான் கேட்குறது இன்னும் நீங்கள் பதிலே சொல்லியே சார். நீங்கள் கமிட் பண்ணீங்களா இல்லையா? கமிட் பண்ணிருக்காங்க. ஏன் அதை நீங்கள் செய்யலை? ஓகே, அதை செய்யாததுக்காக நீங்கள் நிப்பாட்டுவீங்களா சார்? ஏற்கனவே அப்படி தான் சார் இருந்துச்சு. அதனால தான் சார் நாங்கள் இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுன்னு பண்ணிட்டாங்களே சார். அப்போயே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த பிரச்சனை அப்பயே எனக்கு எடுக்க வேண்டியதானே? நீங்கள் ஒத்துக்கிட்டு இப்போ முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இல்லை முடியாதுன்னு கூட சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்ன ரீசன்றதை மாநில அரசு தான் சொல்லணும். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, குழு ஒன்று அமைச்சிட்டு தாவும் சொல்லியிருக்கிறீங்க. என்ன பரிந்துரை? அதை மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிங்களா? தெரியலையே. அதை மாநில அரசு தானே சொல்லணும். பட் அதுக்காக இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நிறுத்தி வைக்கிறது எப்படி சார்? நீங்க அப்படியே கடந்து போறீங்க. சொல்லணுமா? ஒரு முதல்ல நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க. இல்ல சார், நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. திடீர்னு நிறுத்திட்டேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தவறான வார்த்தை. இது நீங்க வந்து சென்டிமெண்ட்லாம் இங்கே கொண்டு வராதீங்க. ஏன் சென்டிமெண்ட் கொண்டு திடீர்னு நிறுத்திட்டீங்கன்னு சொல்லாதீங்க. ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். ஒரு நிர்வாகம், அரசுன்றது என்ன? நிர்வாகம். கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நிர்வாக ரீதின்றீங்க. இது நிர்வாகம் தானே. ஒரு பட்ஜெட்டை மக்களுக்காக போடப்பட்டிருக்கிற ஒரு பட்ஜெட். அந்த பட்ஜெட்டில் இந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்காக நிதி ஒதுக்கி இருக்குது. போன முறையே அதை டீவியேட் பண்ணி ஏன் நீங்கள் வந்து நிதி ஒதுக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது இல்லை அவங்க ஏப்ரல் மாதத்தில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டீவியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் கேட்பது திடீர்னு அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, அது தவறு. திடீர்னு செய்யலை. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்களாக நீங்கள் ஒப்புக்கொண்ட பின்னர் நான் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இதை அமலுக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒப்புக்கொண்ட பிறகு இப்போ நீங்கள் திடீர்னு நான் அதில் வரமாட்டேன்னு சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி முடியும்? அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருக்கணும். உங்களுடைய மாநில அரசினுடைய நிதியை வச்சு நீங்கள் செய்யணும். ஏற்கனவே அப்படிதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 60-40 நான் பொய் சொல்லலை. நீங்கள் தரவுகள் எடுத்து பாருங்கள். யார் தப்பாக பேசுகிறாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. 60-40ங்கிறது தான் இங்கே இருக்கிற கான்செப்ட். 60% நீங்கள் ஒதுக்காமல் இருக்கிறீங்க. 40 வச்சு மாநில அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ நாள் பண்ண முடியும்? நான் இவ்வளோ நேரம் தமிழில் பேசணுன்னா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். அப்புறமா இவ்வளோ நேரம் சொல்லி நீங்கள் இப்படி தான் பேசணும், உங்கள்கிட்ட பேசணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன், மாநில அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களை யார் சார் அது மாதிரி செய்ய சொல்கிறது? நீங்கள் எம்ஓயூவில் கையெழுத்து போடுறீங்க, போட்டுட்டு இந்த அமௌண்ட் வரலான்னு கேளுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு இதில் நான் கேட்பது, முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு எல்லாமே இதுதான், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க தான். நேராக போய் நீங்கள் சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தினுடைய வெப்சைட்டுக்கு போங்க. டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டேஷ்போர்டில் போய் பாருங்கள். மேப் போட்டுங்க, இந்தியா மேப். எல்லா மாநிலங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு ஃபண்டு போய்கிட்டு இருக்குது. கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இன்ஃபேக்ட் பஞ்சாபில் கூட இந்த ஃபண்டு போய்கிட்டு இருக்குது. டெல்லியில் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயும் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சில மாநிலங்கள் 4-5 மாநிலங்கள் தவிர இந்த ஃபண்டு வந்து 30-40 ஸ்கூல், அதாவது மத்திய அரசு பள்ளிகளை தவிர இறங்கி போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் இந்த சமகர சிக்ஷா திட்டத்தில் நீங்கள் சொல்கிற பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்காத இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கணும்னு வச்சுங்க. நீங்கள் வந்து 10 ஸ்கூலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் எந்த 10 ஸ்கூலுக்கு கொடுக்கணும் கணக்கு கொடுத்தாங்கன்னா நான் கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறோம். ஒரு 10 ஸ்கூலுக்கு மாதம் வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். நீங்கள் தான் அந்த ஸ்கூலினுடைய பட்டியலை எனக்கு கொடுக்கணும். கரெக்டாக? கரெக்ட். மாநில அரசு
நீங்கள் இன்னும் எனக்கு கொடுக்கல, அப்புறம் நான் எப்படி அதுக்கு நான் பணம் கொடுப்பேன்? ஏன்னா அதில் மாநில அரசு விரும்பத்தகாத சில கொள்கைகளை உள்ள நுழைச்சி வச்சுருக்கிறதுனால சொல்லுங்கள், எங்கே சொன்னீங்க? சொல்லி நீங்கள் பல இடத்துல வெளிப்படையாக பேசியிருக்காங்க சார் அவங்க. நீங்கள் மறுபடியும் அரசியல் பற்றி பேசுகிறீங்க. நான் சொல்கிறது தமிழக அரசு தலைமை செயலாளர் தான் அத்தாரிட்டி, கரெக்டா? டெஃபினெட்லி. அந்த தலைமை செயலாளர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு 1ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து இந்த கல்வி ஆண்டிலிருந்து நான் இதில் இணைகிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு சார். ஏன் நீங்கள் செய்யலை சார்? நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, மீண்டும் சொல்கிறேன். இந்த 10,000 ரூபாயை நான் எந்தெந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? கண்டிப்பாக தெரியணும். அப்போது நான் உங்கள்கிட்ட ஐயா ஸ்கூல் லிஸ்ட்டு கொடு அப்படின்றேன், நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்களே. அதெல்லாம் முடியாது, நீ 10,000 ரூபாய் அனுப்பிச்சிரு, நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன் சொல்லலாமா நீங்கள்? அப்படி தான் நீ தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றீங்களா நீங்கள்? நிலம் அப்படி தான் தெரியுது இல்லையா? இப்போ பார்த்தா எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படி தோணும். உங்களுக்கு அதான் தெளிவாக சொன்ன, போய் டேஷ்போர்டில் போய் பாருங்கள். அதை நான் பார்க்குறேன் சார். நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஷ்யூ, என்இபி ஏற்றுக்கிட்டா தான் வந்து ஒரு மாநிலத்துக்கான நலன்களை செய்வேன் அப்படிங்கிறது ஒரு ஃபாசிச போக்கு இல்லையா? அப்படின்னு யார் சொன்னாங்க? இல்லை, நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னு யார் சொன்னாங்க? என்இபி ஏற்றுக்கிட்டதா செய்வேன்னு யார் சொன்னாங்க? என்இபி ஏற்றுக்காதனால தான் நீங்கள் தமிழ்நாடு ஒரு பாரபட்சமான பார்வையோட பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நான் கேட்பது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஆளும் வர்க்கம் தமிழ்நாடு மாநில அரசாங்கமே சொல்கிறாங்க சார். அதெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிகள் சொல்கிறது, அரசியல் கட்சி சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. மத்திய அரசாங்கம் இதை வந்து கம்பல் பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். என்இபியில் மும்மொழி கொள்கை கம்பல்சரி தான். சரி, நம்ம ஒன்றும் கம்பல் பண்ணலையே. அது மாதிரிலாம் இன்னும் பண்ணாதனால தான் இப்போ நீங்கள் நிப்பாட்டு, அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக வச்சு தான் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நிப்பாட்டுருக்கீங்கன்ற உங்களுடைய ஸ்பெகுலேஷன். அது நீங்கள் என்ன வேணும்னாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லை சார், உங்களுக்கு ஈஸி சார், ஈஸி டு இக்னோர். உங்களுக்கு நான் ஒரு காரணத்தை சொன்னால் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறது கேளுங்க, சட்ட ரீதியாக அது மாதிரி செய்ய முடியாது, புரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிஜேபி பிடிக்கல, உங்களுக்கு திமுக பிடிக்குன்றதுக்காக நீங்கள் எதை வேணாலும் பேசிட்டு போங்க, நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நான் சொல்வது அனைத்து மாநிலங்களுடன் கலந்து பேசி ஒரு திட்டத்தை உருவாக்குகிறது மத்திய அரசு. நோட் த பாயிண்ட். சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டம் வந்து அனைத்து மாநில அரசுகளுடன் கலந்து பேசி இப்படி செய்யலாம். என்னென்ன கட்டமைப்பு, சிதிலமடைந்த பள்ளிகளை சரி செய்வது, அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகள் தேவைன்னா கட்டி கொடுப்பது, அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்களை வந்து மேம்படுத்துவது, இப்படி பல்வேறு ஒரு 6 அல்லது 10 திட்டங்கள் மாடர்னைஸ் பண்ணது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் எலக்ட்ரானிக் இதை வந்து கொடுக்குறது, கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் அதை குறிப்பாக சொல்லணும்னா கண்டினியூஷன் ஆஃப் எஜுகேஷன், 1லிருந்து 6வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிகளை 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கு என்ன செய்யணும்? இப்படி மாநில அரசுடன் கலந்து பேசி உரையாடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, ஐயா இதுக்கு 100 ரூபாய் செலவாகுது, நான் 60 ரூபாய் கொடுத்துட்றேன், நீங்கள் 40 ரூபாய் கொடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் இந்த சமகிர சிக்ஷா அபியான் திட்டம். இதை நம்ம செய்கிறோம். இப்போது இதில் நானும் நீங்களும் பார்ட்னர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் வந்து வச்சு, இல்லை பார்ட்னர்ஸ் வச்சு, அப்போது எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறீங்க, எனக்கு இவ்வளவு செலவாக போகுது எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் செலவாகும்? இத்தனை பள்ளிகள் இங்கே இருக்கிறது. எத்தனை பள்ளிகள்? ஒரு 1000 பள்ளிகள் இருக்குது, கரெக்டா? கரெக்டு. இந்த 1000 பள்ளிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அதனால் அப்படியா, சரி இந்தாங்க உங்களுக்கு நான் வந்து 10,000 ரூபாய் ஒதுக்குறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் இந்த 1000 பள்ளிகள் லிஸ்ட்டு கொடுக்கணுமா வேணாமா? போன வருஷம் நீங்கள் கொடுக்கல. அப்போ என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட 1000 பள்ளி இருக்குது, நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறேன், முதல்ல இதை ரிலீஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் லிஸ்ட்டு கொடுக்குறேன். சரி கொடுத்துட்டேன். திருப்பி இந்த வருஷம் வந்து நான் கொடுக்கவே மாட்டேன், கொடுங்க. எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நான் சொன்னது கூட உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் இதுக்கு மேலே இல்லை, நீங்கள் வந்து அழகாக சொல்கிறீங்க, அதிலலாம் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா பாஜகவை சேர்ந்தவர்களும் சரி, நடுவண் அரசை சார்ந்தவர்களும் சரி, இந்த காரணத்தை தான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த காரணம் இதுக்காக தான் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே பொய் அப்படிங்கிறது தான் மாநில அரசுடைய வாதம். இதுக்காக தான் நீங்கள் வந்து கொடுக்கலன்னு சொல்கிறதே பொய்யான வாதம் தான் அவங்க சொல்கிறாங்க, டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நீங்களே எழுதி கொடுத்துருக்குறீங்க சார், எனக்கு அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தது யாருங்க? தமிழக அரசுங்க. கையெழுத்து போட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நீங்கள் அவங்க பொய்ன்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவீங்க? இப்போது கடந்த ஆண்டு அந்த பணம் ஒரு 500 கோடி வராத போது, ஐயோ நீங்கள் நிறுத்துறாதீங்க, நாங்கள் உங்களுக்கு 1ஆம் தேதி ஏப்ரல் கொடுத்துட்றோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தது யார்? தமிழ்நாடு அரசு. அப்புறமா நீங்கள் அவங்களே இப்போ பொய்ன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்?
தமிழ்நாடு அரசு இப்போது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா F4 ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சர்க்கியூட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மிக கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்கிறாங்க. யாரெல்லாம் எப்படி வரணும், டிக்கெட்ஸ் விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. தமிழக பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் சார்பாக சமீபத்தில் ஒரு வழக்கு ஒன்றும் போடப்பட்டிருக்கிறதா பார்க்க முடிகிறது. அது நடத்த வேண்டாம் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. என்ன காரணம், ஏன் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் அது அதாவது என்னை பொறுத்தவரையில் விளையாட்டு போட்டிகள் எப்பொழுதுமே நாம் வந்து ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது கார் ரேஸாக இருந்தாலும் சரி, செஸ் விளையாட்டாக இருந்தாலும் சரி. இங்கே இஷ்யூ என்னன்னா, செஸ் விளையாட்டை நீங்கள் இங்கே சிட்டிக்குள்ளே ஒரு அரங்கத்தில் வச்சு நடத்தலாம். ஆமாம். ஆனால் அதை கொண்டு போய் புறநகரில் ஈசிஆரில் நடத்துறீங்க. மாநில அரசு விருப்பம் சார். மாநில அரசு ஒன்று நடத்தணும். யாருடைய விருப்பத்தின் பேரில் நடக்கும்? யார் விருப்பம்னா புரியல. மக்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நடத்தணும். மக்கள்கிட்ட போய் ஒவ்வொருத்தரும் பைட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது கூட தெரியல. அப்புறமா அரசே இல்லையா? அது அப்படி இல்லை சார். மக்களுக்கு என்ன விருப்பமோ, மக்களுக்கு என்ன தேவையோ அது மாநில அரசு எடுக்க முடியும். நானும் மக்களில் ஒருவனா சொல்கிறேன். ஓகே. எனக்கு வந்து செஸ்ஸு வந்து ஒரு ஒரு சிட்டியில் ஒரு இண்டோர் ஆகுது நடத்துறது எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஓகே சார். ஆனால் ஒரு கார் பந்தயத்தை நீங்கள் சிட்டிக்குள்ளே நடத்தும் பொழுது குறிப்பாக வட சென்னை மற்ற சென்னையை வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விடும் அப்படின்றது நம்முடைய முதல் கோரிக்கை. எது போல எந்த மாதிரி துண்டிச்சிடும் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள். இப்போ வந்து ராயபுரத்துலேருந்து வரவங்க எப்படி வருவாங்க சார்? அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு சார் ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கான முன்னறிவிப்புகளை கொடுத்து இந்த மாதிரி தான் டைமிங்கில் நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்காக போக்குவரத்து மனிதாபிமானத்தோடு பேசுகிறீங்களா நீங்கள்? என்ன மனிதாபிமானம் சார் இதில் இருக்கு? மருத்துவ ஜிஹெச்சுக்கு எப்படி வருவாங்க? சாலை மார்க்கமாக தான் வந்தாகணும். இல்லை அதுக்கான வழி ஏற்படுத்தாமல் எப்படி சார் செய்வாங்க? ஓமந்தூர் அவர்கள் எப்படி வருவாங்க சார்? அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க சார். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? வட சென்னையினுடைய பாப்புலேஷன் தெரியுமா உங்களுக்கு? வட சென்னையுடைய பாப்புலேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கார் ரேஸ் அன்னைக்கு ஒரு 6 hours சொல்கிறீங்க. ஓகே, தப்பா சொல்கிறீங்க. சொல்லுங்கள். 2 நாள் நடக்குதா? 2 நாளைக்கு ரிஹர்சலே 1 வாரம் நடக்கும். 2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வச்சுங்க. இப்போ போய் பாருங்கள் அந்த ரோடை என்ன பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் போகலன்னு நான் நினைக்கிறேன். போயிருந்தா நீங்கள் இது பேச மாட்டீங்க. நான் போனேன் சார். அப்புறமா விளம்பரங்கள் அப்புறமா அப்புறம் தவறு தானே. அங்கே அவசியம் இல்லையே. சாலையை மறித்து நீங்கள் அதை செய்யணும் அவசியம் இல்லையே. அங்கே நடக்க முடியுதா யாராவது? இல்லையே. அங்கே கேலரி போட போகிறாங்க. இந்த போட்டி நடக்கும்போதோ அல்லது போட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிஹர்சல்ஸ் நடக்கும் பொழுதோ, பயிற்சி நடக்கும் பொழுதோ மக்கள் அங்கே அனுமதிக்க போகிறதில்ல. விளையாட்டு போட்டிக்காக நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சென்னை மாநகர மக்களை வந்து பரித வைக்க விடுவீங்களா? ஒட்டுமொத்த சென்னை மாநகரம் கண்டிப்பாங்க. பரவாயில்லையா? நார்த் சென்னை பாதிச்சா இல்ல நீங்க ஒட்டுமொத்த சென்னையுமே ஸ்தம்பிக்குங்க. அவ்வளவு கூட்டத்தை நீங்க எந்த பக்கம் திருப்பி விட போறீங்க? கம்ப்ளீட்டா நார்த் சென்னையில இருந்து வரவே முடியாது சார். உள்ள வர முடியாது. உள்ள ஓமந்தூருக்கு எப்படி வருவாங்க? ஏர்போர்ட்டுக்கு எப்படி போவாங்க? மெட்ரோ இருக்குது, வசதிகள் வந்து நீங்கள் சார் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நாங்கள் பஸ்ஸில் போகிறோங்க. நீங்கள் பணம் நிறைய வச்சுருப்பீங்க, நீங்கள் ஹெலிகாப்டரோட போவீங்க. இலவச பேருந்து மாநில அரசு விட்டுருக்கு. இலவச பேருந்து பெண்களுக்கு நார்த்து சென்னையிலேருந்து அப்படியே பெரம்பூர் வழியாக விடுவாங்களா? என்ன பேசுகிறீங்க? இதெல்லாம் மக்களுடைய குறைகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? மக்களுடைய சுமைகள் இல்லை. எந்த மக்களுமே F4 ரேஸ் வேண்டான்னு யாரும் எழுதி கொடுக்கவே இல்லை. யாரும் சார் இந்த நாட்டில் அப்படிலாம் எழுதிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன எது நியாயமோ அதை செய்யணும். ஒரு சிலர் தான் நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் இதில் இருக்கிற நிறைய குறைகள் சொல்லுவாங்க. நான் நடத்தக்கூடாதுங்கிறீங்க. நான் வந்து இங்கே நடத்தாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இங்கே நடத்த வேணாங்கிறீங்க. அவ்வளோதான். இடமா இல்லை. சென்னைன்றது ஒரு மிக அற்புதமான ஒரு நகரம். பட் இருந்தாலும் தமிழ்நாட்டோட தலைநகரத்தை நடத்தலாங்கிறது ஒரு மாநில அரசு பிளான் பண்ணும் தானே. ஒரு அது மக்களுடைய தலையெழுத்தை மாத்திர மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது சார். அவ்வளோதான் விஷயமே. தவறு அது. அதைத்தான் நாங்கள் வேற ஒன்றும் சொல்ல. அதே மாதிரி அடாவடி வசூல் நடந்திருக்குதுன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். அடாவடி வசூல் எல்லாருக்கிட்டையும் நிறைய கார்பரேட்ஸ்கிட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கிட்ட மிரட்டி பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இது பண்ணல. அப்புறமா அது கோர்ட்டில் கூட நேற்று ஏதோ சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் யூ ஹேவ் டு கலெக்ட் ஃப்ரம். இது வந்து தனியாருடைய நிகழ்ச்சியா அரசனுடைய நிகழ்ச்சியா? அதுலேயே மிகப்பெரிய முரண் நடந்து கொண்டிருக்கிறது. தனியார் தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனுடைய பெனிஃபிஷரிஸ் யார்? தனியாருடைய நிகழ்ச்சிக்காக எதுக்காக நீங்கள் மக்களை வந்து இவ்வளவு பாதிப்படைய வைக்கிறீங்க? ஒரு அரசு தனியாரோட கம்பைன் பண்ணி பிஜேபி எவ்வளோ நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நிகழ்ச்சியா இல்லைன்னா விளையாட்டு போட்டியா? இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். இன்றைக்கி சேப்பாக்கில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஆமாம். இப்போ அங்கே வந்து பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த செலவு யார் எடுத்துப்பாங்க? மாநில அரசு. யார் சொன்னது? சேப்பாக் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது.
அது ஐபிஎல் சொல்றீங்களா இல்ல நீங்க இந்தியன் கிரிக்கெட் எதுவாக அங்கே வந்து சேப்பாக்கில் பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டணத்தை செலுத்தணும். யார் செலுத்தணும்? மாநில அரசு சொல்றீங்க, டீம்ஸை சொல்றீங்களா? கிரிக்கெட் அசோசியேஷன் ஷுட் பே. பிசிசிஐ சொல்றீங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி கொடுக்கணும். ஆனால் அது கூட அனுமதி வாங்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா அமைச்சர் கூப்பிட்டு எல்லாரையும் உத்தரவு போடுறாரு உதயநிதி ஸ்டாலின். அப்புறமா என்ன மாதிரி சொல்றாரு? என்ன சொல்றாரு? அவரு இது வந்து பிரஸ்டீஜ் இஷ்யூ, நல்லா பண்ணுங்க அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், நீ பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் மக்களை பாதிப்படையாதவனும் செய்யுங்க, அவ்வளோதான் விஷயமே. நாங்கள் இன்றைக்குமே இதை நடத்தாத, இது கார் ரேஸ் தேவையில்லை நம்ம சொல்லலை. சென்னையில் நடத்தாதீங்க அப்படிங்கிறத, சென்னையில் இந்த இடத்துல நடத்தாதீங்க. ஏங்க நீங்கள் இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ட்ராக் இருக்குது. இன்னும் சென்னையில் எவ்வளோ மகாபலிபுரம் ரோட்டில் எவ்வளோ ட்ராக் இருக்குது, அங்கே நடத்துங்களா? யார் வேணான்னு சொன்னது? சார், இது எல்லா மக்களும் போய் பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் கேலரி போடுறீங்க, பணம் வசூல் பண்ணுறீங்க, கரெக்டாக? டிக்கெட்ஸ் விற்பனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், பணம் விற்பனை ஆகிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்காங்க. நீ வேற எங்கே நடந்துட்டு போங்க. என்ன நோக்கம் நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்காக சென்னையில் நடத்தணும்னு அரசு ரொம்ப முனைப்போடு இருக்காங்க? ஒரு தனிநபருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது, அதுதான். உதயநிதி ஸ்டாலினோட விருப்பத்தோட அடிப்படையில் நடக்குதா? அதுதான். அவர் எதுக்கு செய்கிறாரு எனக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் ஏதாவது காரணம் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். அவர்கிட்ட சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அவர்கிட்ட தான் கேட்கணும். ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சு, அவர் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசின பேச்சு ரொம்ப ஒரு விமர்சனத்துக்கு வந்து உள்ளாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, அவரை பார்த்து சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டார். என்ன வார்த்தை? தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. தற்குறி நீங்கள் சொல்லுங்கள் சார். தெரியல. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், தற்குறின்னு பயன்படுத்தக்கூடாதா? அது ஒரு நாகரிகமான வார்த்தை நினைக்கிறீங்களா? அவங்களும் அதே மாதிரி தற்குறி அண்ணாமலை, தற்குறி மோடி அப்படின்னு பேசுறா நல்லா இருக்குமா? அது அநாகரிகமான வார்த்தை நீங்க நினைக்கிறீங்களா? நாகரிகம் நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க. நான் அநாகரிகம் தான் நினைக்கிறேன். நான் அநாகரிகம் நினைக்கல. எப்படி சார் இது? ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. தற்குறினா என்ன சொல்லுங்க. கேள்வி கேட்குறது நீங்க தான். நீங்க அதுல ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த கேள்வி கேட்குறீங்க. தற்குறினா ரொம்ப மோசம். தற்குறினா என்ன சொல்லுங்க. என்ன வந்து கேட்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. நான் ஏன் சொல்லணும்? எனக்கு தெரியல சார். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அது எப்படி முடிவு பண்ணீங்க நீங்கள்? அது வந்து தரக்குறைவான வார்த்தைன்ட்டு சில கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும் சார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அவலமான சொற்கள், நான் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தனி மனித மாண்பு எனக்கு உண்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, நீங்க ஆனா இப்போ நீங்க யூஸ் பண்ணி கேட்குறீங்க சார் தற்கொலை வேற அந்த மாதிரியான மோசமான சூழலுக்கு தள்ளிட்டீங்க சார் ஊடகவியலாளர்களை. அவ்வளவு மோசமான சூழல் தள்ளிட்டீங்க. நீங்க அந்த வார்த்தையை உச்சரிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு செகண்டுக்கு முன்னால தான் சொன்னீங்க. சில வார்த்தைகள் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அது கெட்ட வார்த்தை. ஆமா, தற்கொலைன்றது கெட்ட வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சரி, நீங்க சொல்லுங்க சார். தற்கொலைனா ஒன்றும் தெரியாதவன்னு அர்த்தம். சொல்லக்கூடாது ஒன்றும் தெரியாதவன்ட்டு. இப்போ இதே மாதிரி எல்லாருக்கும் பயன்படுத்திக்கலான்றீங்க நீங்க. தற்கொலை சார், களவாணி புயல்களை புறம்போக்குகள்னு ஸ்டாலின் பேசினார் சார். தவறு தான் சார். அது சொன்னாரு. யாரும் எதிர்க்கலையா? யார் சார் சொன்னது? இப்போ நீங்க ஊடகவியலாளர்லாம் இப்படி எந்த ஊடகவியலாளர் அன்னைக்கு இது தவறுன்னு சொன்னாங்க சொல்லுங்க. நாராயணனை தவிர வேற யாரும் சொன்னாங்க சொல்லுங்க. யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்றேன் அருண்மொழி, இது தப்பு. இது நீங்க பேசுவது தவறான விஷயம். அண்ணாமலை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லாதீங்க சார். நான் சொல்றது புரிஞ்சுங்க. முதல்ல அதுக்கு வாங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது கடலூரில் பேசுகிறத இன்னி வரைக்கும் யாரும் எதிர்க்கலை. நான் எழுதி கொடுக்குறேன். இந்த ஜேர்னலிஸ்ட்டு இந்த ஊடகவியலாளர் எதிர்த்தாருன்னு ஒரே ஒரு ட்வீட்டோ இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட்டோ சோஷியல் மீடியாவில் காமிங்க. எனக்கு யூடியூப் கூட வேணாம், நான் பேரை மாற்றிக்கிறேன். என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அடிக்கிட்டு போகிறீங்க? நீங்கள் எடப்பாடி டெட் பாடின்னு பேசுன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனாங்க? மோசமானது சார், அநாகரிகமானது, தவறு தான் அது. எரிச்சாங்களா கொடும்பாவியா ஏடிஎம்காரங்க? இவர் விட்டுருந்தா காலில் மட்டும் இல்லை பேசினாரா இல்லையா? மிக தவறு சார் அது. அண்ணாமலையை கடம்பூர் ராஜுவும் செல்லூர் ராஜுவும் ஜெயக்குமாரும் பேசாத வார்த்தைகளா? எங்கே போனீங்க நீங்கள்லாம்? என்னவோ ஊடகவியலாளர் அப்படியே இந்த மாதிரி பேச வச்சிட்டீங்களே, என்ன நடிக்கிறீங்க எல்லாம்? நான் பார்க்குற ஒவ்வொரு டெலிவிஷன் சேனல்லையும் வந்து அப்படியே ஏதோ தற்கொலைன்னு பேச. ஐயோ அனுபவம் வாய்ந்த ஒருவர், என்ன அனுபவம் வாய்ந்த ஒருவர் சின்ன பிள்ளை சிறு பிள்ளைத்தனம்னு பேசலாமா? அவர் மட்டும் பொறுப்பாக பேசினாரா? அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்பார்? அவர் எதிர்வினை, சிறு பிள்ளை இவர் தான் எதிர்வினை சார். என்ன நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதற்கான எதிர்வினை தான் அண்ணாமலை ஆற்றியது. அதற்கு முன்னாடி பல இடங்கள்ல அண்ணாமலை அவர்கள் கோயிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி இதெல்லாம் பார்க்காதீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். அது நான் சொல்லுங்க, தற்குறி என்கிற வார்த்தைக்காக பிரச்சனை இல்லை, அதை சொன்ன நபருக்காக பிரச்சனை. அப்படிதான் எடுத்துக்கணும்ன்றீங்க நீங்க. சார் இன்னொன்று சார், அவர் வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாக வந்து ஒரு இருக்கிறதுனால தான் உங்களுடைய கட்சி தலைவராகவே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், பல மக்களோட பழகினவர், அவர் உணர்ச்சிவயப்பட்டு பேசுறதை நீங்கள் எல்லாரும் ஆராதரிக்கிறீங்க, வரவேற்கிறீங்க. என்ன உணர்ச்சிவயப்பட்டார் சொல்லுங்க. அதான் மேடையில் தான் சார், அந்த மேடை ஸ்பீச் நான் தாங்க இருந்தாங்க. என்ன உணர்ச்சிவயப்பட்டார்? ஒன்றும் உண்மையை தானே சொன்னார். என்ன சொன்னார்? பொறுமையாக பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? ஆக்ரோஷமா இல்லாம நீங்க அந்த தற்குறி அப்படி பேசினாருன்னு நினைக்கிறீங்க? இனிமேல் என்ன பண்ணோம்னா உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட நாங்க வந்து எழுதி வாங்கிக்கணும். அப்படி சொல்லல சார். அண்ணாமலை பேசும்போது இதெல்லாம் பேசுங்க, அப்படியே இப்படி பேசுங்க, பொறுமையா பேசுங்க, வேலையை பாருங்க. நீங்க சொல்றீங்க எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற வேலை யாரையும் இது வரைக்கும் காணாத தலைவரை நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், சொல்லி கொடுக்குற வேலை வச்சுக்கூடாது. நாங்க என்ன பேசணும் நீங்க சொல்லி கொடுக்கல. அப்புறமா நான் சொல்லி கொடுக்கல சார். அவர் ஏங்க மெதுவா பேசல? என்ன சார் டைரக்ஷன் பண்றீங்க? மெதுவா பேசுங்க, இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லல சார். அப்புறம் நீங்க மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லக்கூடிய கருத்துல நீங்க ஏன் ஃபாலோ பண்றது இல்ல? இல்ல எந்த கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சொல்றாங்க, அவங்க சொன்ன தலைவர்களை ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ணாமலை அவங்க சொல்லவே இல்லை. யார சொன்னாங்க? நான் பேசினேன். அவங்க யார சொன்னாங்க? அவங்க பொதுவா சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி சார் இருக்கு? எடப்பாடி பழனிசாமியை சொல்லிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை சொல்லல. எடப்பாடி பழனிசாமி போன்றவங்க இப்படி பேசாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க கருப்பு கண்ணாடி போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்க திருப்பி விட்டுறீங்க. திருப்பி உள்ள உண்மை, ஏன்னா உங்க கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, உங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல. நான் பேசுனேன், இப்போ கூட உங்க எதிரில் பேசுறேன், கமிட்டுமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? ஆனால் அப்படி பேசலப்பா, அவங்க வேணும்னே வந்து ட்விஸ்ட் பண்றாங்கன்னு தெளிவா சொல்றாங்க, என்கிட்ட சொன்னாங்க. அப்புறமா நான் நீங்கள் சொல்கிறது கேட்பேனா, அவங்க சொல்கிறது கேட்பேனா? குற்றச்சாட்டு அவங்க மேலே சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட பேசுனேன். உங்கள் கட்சி பிரச்சனை சார். அப்புறமா என் கட்சி பிரச்சனையை இல்லை சொல்கிறீங்க. நான் உங்கள் கட்சி பிரச்சனை வெளியில் வருதுன்னா, பொது வெளிக்கு வருதுன்னா, பொது வெளி உங்கள் கட்சியின் தலைவரை குறித்து தான் அவர் கருத்தை சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே என்ன சார் சொல்கிறது? சொல்லாதீங்க, அதுதான் சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு பொழுது போகல பிஜேபி பற்றி எப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கணும். தற்குறின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அண்ணாமலை இது மாதிரி சொல்லாமான்றீங்க. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை, காவல்துறையில் பணியாற்றியவரை வந்து சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாரு, ஃப்ளைட்டில் இறங்கினா மேய்க்க நீட்டினா எதோ வேணாலும் பேசுவார், யார் கை காலையோ பிடிச்சி பதவி கொண்டார், இதெல்லாம் ஒரு வயசானவர் அனுபவம் மிக்கவர் பேசுவார். 39 வயசு ஒரு இளைஞர் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லணும்ல. போய் வேலையை பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. கருணாநிதியை அதிமுக காரங்க திட்டினதும், எம்ஜிஆரை திமுக காரங்க வசைப்பாடியதும், காமராஜரை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்களா எங்களுக்கு? ராஜாஜியை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க, இந்திரா காந்தி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க, நேரு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது சரி எது தவறுன்னு பேசுறது. அநாகரிகமாக யார் பேசினாலும் தவறு. நான் சொல்கிறேன், உடனே அண்ணாமலை நாராயணன் ஏதோ சொல்லிட்டாருங்களா? அண்ணாமலை தவறாக எதுவுமே பேசலை, அநாகரிகமாக எதுவும் பேசலை, இவ்வளவுதான். அநாகரிகமாக பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு வாய் இருக்கணுங்க, முதல்ல தகுதி இருக்கணுங்க ஒருத்தருக்கு. தமிழ்நாட்டினுடைய நீங்கள் டிவி போய் பாருங்கள், நீ வா போ எவ்வளோ கேவலமாக டெய்லி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள். நானும் ஒரு காலத்தில் 10 வருடங்கள் மேலே 15 வருடங்கள் நானும் டிபேட்ஸ் போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். தயாநிதி மாறன் ஒரு மக்களவை உறுப்பினர் கேடி மோடின்னு பேசுகிற மாதிரி. எங்கே போனீங்க நீங்கள்லாம்? ஊடகவியலாளரை இப்படி பண்ணிட்டீங்களே. ஒரு நாட்டினுடைய பிரதமரை கேடி மோடின்னு பேசின தயாநிதி மாறனை யாராவது கண்டிச்சிருக்கீங்களா? நீங்கள் போட்டிருக்கீங்களா ட்வீட்டு? அண்ணாமலை பேசுன தப்புன்னு பேச வரீங்க, எல்லாரும் தப்பாக பேசுகிறீங்க. ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறவங்கன்னு பேசுகிற மாதிரி மீடியா ஆளுங்களை ஆர்எஸ் பாரதி. நீங்க அவர் கண்டிக்கவே இல்லாத மாதிரி பேசுறீங்க. யாருமே கண்டிக்கல. சங்கமே கண்டிச்சது சார். கார்த்திகை செல்வன் ஒருத்தர் தான் அப்படியே சாஃப்டாக ஒரு கண்டிப்பு எழுதினார் ஃபேஸ்புக்கில், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமியோட டெட் பாடின்னு பேசினார்ல, எத்தனை பேர் அதிமுக காரங்க
உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்தை கொளுத்துறாங்க. அப்ப நான் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு நாராயணத்துல என்ன சொல்ல வராருன்னா, அவங்களெல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க, அவங்க திட்டல என்னையும் திட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இல்லவே இல்லை. அதான் சார் உங்க பொருளா இருக்கு. இவன் பண்ணா பாரு, இவர் பண்ணாரு, இவர் சொன்னாரு. இல்ல அருள், மறுபடியும் என்னன்னா, நீங்க ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரா பாசிட்டிவா இல்லாம பிஜேபிக்கு எதிராக இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த சேர்ல உட்காந்து பேசினேன். நான் ஒன்றும் செய்ய முடியும். நான் ஏன் சொல்றேன், நான் ஏன் சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ நான் கேட்டது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்படி பேசியது தவறு, இந்த நபரை கைது செய்ய வேண்டும். நான் ட்வீட் போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க. நான் போட்டிருக்கீங்க சரியா? சசிகலாவையும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை காலில் விழுந்து கும்பிட சொல்லும் பொழுது அதை கமெண்ட் அடிக்கிறார் யாரு? உதயநிதி ஸ்டாலின். மிக தவறு. அதை நான் எப்படி கண்டித்திருக்கிறேன்னு என் ட்வீட் எடுத்து பாருங்க. நான் கேட்பது, அதற்கெல்லாம் பொங்கி எழாத நீங்கள் இன்றைக்கு ஆபாசம் இல்லாத, தரக்குறைவு இல்லாத, அநாகரிகம் இல்லாத ஒரு தமிழ் சொல், தற்குறி என்பது ஒரு தமிழ் சொல், ஒன்றும் தெரியாதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் எழுத படிக்க தெரியாதவர்கள், கை நாட்டு வெறுக்கவர்களுக்கு பெயர் தற்குறி. இதை சொன்னதற்கு இப்படி பொங்கி எழுறீங்களே, அன்றைக்கே பொங்கி அதைத்தான் நான் சொன்னேன். உங்களுக்கு பிரச்சனை அந்த சொல்லல இல்லை, அதை சொன்னவர் மீதுன்றதை நான் சொல்கிறேன். அதை பற்றி நான் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல இருக்காரு, இளைஞர்களை என்னுடைய இடத்துல இருக்கிறாரு, அவர் போய் இப்படி பேசுறாக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலே பேசக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் போய் இப்படி பேசினாரு, அதில் என்ன இருக்கு சொல்லுங்க? தற்கூறின்றது காலம் காலமாக நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு வார்த்தைங்க. காலங்காலமா நிறைய தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இது தவறான வார்த்தை இல்லை சார், இது தவறான வார்த்தை இல்லை. கண்டினியூவா பயன்படுத்துவாரா திரு அண்ணாமலை அவர்கள்? தாராளமா கண்டினியூவா எல்லாரும் பார்த்து பயன்படுத்துவாரா? நீங்க இதே மாதிரி என்கிட்ட பேசுனா நான் உங்களை கூட அப்படி சொல்லுவேன். ஏங்க ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலன்னு, தற்கூறின்னு சொல்லன்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்லுவேன்? ஒன்றும் தெரியாத பேசாதீங்க. நான் இந்த இதுலேயே பல முறை நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் தெரியாத பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு கோபம் வரல, ஏன்னா உங்களுக்கு இல்ல சார், ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு நான் சொன்னா அது நல்லா இருக்கு, அந்த கன்வர்சேஷன் நல்லா இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, ஐ நோ இட், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இல்ல நான் உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்றது அந்த சப்ஜெக்ட்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்றேன். அதனுடைய இன்னொரு மொழி தான் தற்கொலை. ஜஸ்டிஃபை பண்றீங்க சார், நீங்க ஜஸ்டிஃபைங் சார். உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இது தப்புன்னு. நீங்க ஜட்ஜு, நான் ஜட்ஜெல்லாம் கிடையாது சார். நீங்க அப்புறமா நான் சொல்றது கேளுங்க. நீங்க தற்கொலைன்றது தரக்குறைவான, அநாகரிகமான, ஆபாசமான வார்த்தை அப்படின்றதுக்கு என்ன உங்கள்கிட்ட இது இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்க? இல்லை, நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே, என்ன சார் அதிமுக கூட என்ன சார் ஒரு நல்ல இணக்கமாக தான் இருந்தீங்க, நல்ல உறவுல தான் இருந்தீங்க, திடீர்னு என்ன இவ்வளவு கடுமையான போக்கு? திமுகவை திட்டுவதை விட அதிமுக ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறது. அதாவது அப்படி இல்லை, அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தான் நம்முடைய கூட்டணியிலிருந்து வெளியே போனாங்க, அவ்வளோதான். வெளில போயிட்டு அவங்க நாங்கள் வெளியே வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எங்கள் மீதான விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள், அவ்வளோதான். மற்றபடி தனிநபர் தாக்குதல் என்பது நாங்கள் யாருமே யார் மேலேயும் ஈடுபட்டதில்லை. நல்லா இல்லை, அவருமே சொல்லியிருக்காரு, மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆதிக்க சாதி வெறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் தனிநபர் தாக்குதல் தான், ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இங்கே பாருங்க, நீங்க ஆதாரம் இருக்கு இல்லைன்னா வேணாம் சார், ஆதாரம் கொடுக்கணும். ஒருத்தரை பாட்டு ஆதிக்க சாதி வெறி பிடித்தவர் சரியான வார்த்தைங்க. அவருடையது, அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. தனிநபர் தாக்குதல் அது. தனிநபர் தாக்குதலா? நீங்க ஒருத்தர் யார் கை காலையோ ஒரு நிமிஷம், யார் கை காலையோ பிடிச்சிட்டு இவர் வந்துட்டாரு, எங்கே போனாலும் மெய்க பிடிச்சின்னு பேசுவார், எங்கே போனாலும் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் அப்படிலாம் சொல்றது தனிநபர் தாக்குதல். ஆக்ஷன்ஸ் பேஸ்டா. இப்போ நீங்க ஜட்ஜே, எது சரி எது தப்பு நீங்க முடிவு பண்றீங்க. நான் ஜட்ஜே கிடையாது சார். இப்போ புரியுதா? நீங்க அதிமுக ஆதரவாளர் நான் சொல்ல, ஃபர்ஸ்ட் திமுக ஆதரவாளர்னு சொல்ல, நான் சொல்லேன். சரி சொல்லுங்க, நான் சொல்லேன்னு. சரி சொல்லுங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் இவ்வளோ வேகம்ட்டு? நான் வேகமே பண்ணல, நான் சொல்லவே இல்லை. நான் உங்களை அதிமுக ஆதரவாளர்னு சொல்ல, ஆனால் நீங்கள் பிஜேபி எதிர்ப்பாளர்னு சொல்கிறேன். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கேள்விகள் அப்படிதான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆனால் தவறு இல்லை. இல்லை, இன்னொன்று சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் பிஜேபி பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களையும் எடுத்து பேசியிருக்கோம், பிஜேபி பண்ணக்கூடிய தவறான விஷயம் எடுத்து பேசியிருக்கோம். எல்லாருமே சார், எல்லா ஊடகங்களும் பேசியிருக்காங்க சார்.
யார் சார் பேசலன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான நேரத்தை நிதியை கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். முழிச்சுக்கிட்டு பேசுங்களா தூங்கிட்டு பேசுங்களா? நான் முழிச்சுட்டு தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க முழிச்சதை கேட்டுருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஐயோ நீங்கள் பேசுகிட்டா தூக்கமே வந்துடும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே முழுக்க மீடியாவில் பாஜக எதிர்ப்பு தான் இருக்குது, பெரும்பாலான மீடியாவில். அதான் உண்மை. ஒரு மீடியா ஷுட் பி த அப்போசிஷன் சார். என்னுடைய கருத்தில் மீடியா ஷுட் பி த அப்போசிஷன். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கிடையாது சார். ஒரு ஆன்டி ஸ்டேட்டுன்றது வந்து இந்தியாவில் அந்த மாதிரி கட்டமைச்சிருக்கிறாங்க. ஜேர்னலிசம்னு சொன்னாலும் அது ஆன்டி ஸ்டேட். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் ஐ எம் ஜேர்னலிஸ்ட். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ரோ டிஎம்கேவாக இருக்கிறாங்கன்னு ஊடக குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்களா? ஏன் வைக்கிறீங்க? அதுதான் நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் உங்களை கேட்குறேன் சார். சார் நான் சொல்லலை சார். நீங்கள் தமிழ்நாட்டில் ஊடக திமுக ஆதரவாளராக இருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் ஆன்டி ஸ்டேட்னா அது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, அதான் தமிழ்நாட்டில் ஆன்டி ஸ்டேட் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் ஆன்டி டிஎம்கே, அதாவது ஆன்டி ஸ்டேட் பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. யாரும் இல்லை சார். 1-2 பேர் இருப்பாங்க, வேறு யாரும் இல்லாமல் தெரியல. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப ஆழமாக நிதானமாக வெளிப்படையாக பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி. உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.